ஓம் சாந்தி 22/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் இந்த பழைய உலகின் பொருட்களாகும். அவை அழிந்து போய்விடும் சொல்றாரு. ஆகையால் இந்த துக்கதாமத்தை புத்தியால இப்ப மறந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் இப்ப எப்படி இருக்கு, ஒரே துக்கமா இருக்குல்ல, துக்கதாமம், நரகம் சொல்றாங்க, கலியுகம், கலிகாலம் எல்லாமே மோசமான உலகமா இருக்கு. இப்ப இத புத்தியால மறந்துருங்க. இது எல்லாமே பழைய பழைய உலகின் பொருட்கள், எல்லாமே அழிஞ்சிரும்ன்றாரு. கேள்வி: மனிதர்கள் தந்தையின் மீது எந்த களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, ஆனால் அந்த களங்கம் யாருடையதும் அல்லன்னு சொல்றாரு. மனிதர்கள் தந்தை மீது, பாபா கடவுள் மீது களங்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, ஆனா அது யாருடையதுமே அந்த களங்கம் கிடையாதுன்றாரு. பதில்: இவ்வளவு பெரிய விநாசம் நடக்கும்போது பகவான் தான் செய்விக்கிறார். துக்கமும் அவர்தான் கொடுக்கிறாரு, சுகமும் அவர்தான் கொடுக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. தந்தை சொல்றாரு, குழந்தைகளே, நான் சதா சுகம் கொடுக்கும் வள்ளலாக தான் இருக்கிறேன். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே முடியாது சொல்றாரு. ஏன்னா அவர் அன்பே சிவம், சுகம் தரும் வள்ளல். அவரால் துக்கம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அப்புறம் எப்படி துக்கம் கொடுக்க முடியும்? கொடுக்கவே முடியாது. ஒருவேளை நான் விநாசம் செய்வித்தால் அந்த பாவம் அனைத்தும் என்னிடத்தில் வந்து விடுன்றாரு. ஒருவேளை அவர் விநாசம் செய்ய வச்சிருந்தாருன்னா அந்த பாவம் கடவுளுக்கு போயிடும்ல. அப்ப அந்த மாதிரி அவர் பண்ணல. இது எல்லாமே அவை அனைத்தும் நாடகப்படி நடைபெறுகிறது, எல்லாமே டிராமா படி நடைபெறுதுன்றாரு. நான் செய்விப்பதே கிடையாதுன்றார் பாபா. நான் செய்யல, இது டிராமா படி நடக்குது. பாட்டு: இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. அந்த பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக சில பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. இப்ப இந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு. பாட்டின் பொருள் கூறுவதனால் வாய் திறக்கப்பட்டு விடுகிறது. நாம் அனைவரும் பகல் யாத்திரையாளர்கள் இருக்கிறோம், பகல் யாத்திரையாளரா இருக்கிறோம். இரவு யாத்திரை கூட நமக்கு கிடையாதுன்றாரு. இரவுன்றது அது பக்தியாம், அது நமக்கு முடிஞ்சிருச்சாம். நம்ம இப்ப பகல் யாத்திரையாளராக இருக்கிறோன்றார். இரவு யாத்திரை முடிவடைகிறது என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பக்தி மார்க்கம் என்றாலே இரவு யாத்திரை ஆகும்ன்றாரு. இப்போ நம்ம பக்தியில இருந்தாதான் நமக்கு இரவு யாத்திரை. அப்பதான் நம்ம இரவு பயணிகள், ஏமாற்றம் அடைவோம், களைப்படைவோம். இப்ப நம்ம பகல் யாத்திரையாளர்ன்றாரு. இரவில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கும். பக்தியில தான் கோயில் கோயிலா போய் கடவுளே கிடைக்காம, நினைச்சதெல்லாம் நடக்காம ஏமாந்து போனோம். இப்ப நம்ம பாபா கிட்ட வந்துட்டோம் இல்லையா, இங்க ஏமாற்றம் கிடையாது. அரை கல்பம் இரவு யாத்திரை செய்தே நீங்க கீழே இறங்கி வந்தோம்ன்றாரு. இப்போது பகல் யாத்திரைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த யாத்திரை ஒரே ஒரு முறை தான் நடைபெறுகிறது. இது நினைவு யாத்திரைன்றாரு. நினைவு யாத்திரையின் மூலம் நாம் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானமாகி பிறகு சதோ பிரதான சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள்ன்றாரு. பாபா நினைக்க நம்ம தூய்மையற்ற நிலையிலேருந்து தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக ஆயிடுவோம். தூய்மையாயிட்டு சத்தியுகத்துக்கு, சொர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆகும்ன்ட்டு உங்களுக்கு தெரியும். சதோ பிரதானம் ஆவதன் மூலம் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக, தமோ பிரதானம் ஆவதன் மூலம் கலியுகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் சொல்றார் பாபா. அது சொர்க்கம் என்றும் இது நரகம் என்றும் கூறப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்றீங்க. தந்தையிடமிருந்து சுகம் மட்டுமே கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு வேற எதையுமே கூற முடியாதவர்கள் இது ஒன்றை மட்டும் நினைவு செய்தால் போதும். சாந்தி தாமம் ஆத்மாக்களாகிய நமது வீடாகும், சுகதாமம் சொர்க்கத்தின் ராஜ்யமாகும் சொல்றாரு. மற்ற விஷயம்லாம் நமக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னா பாபா நினைங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். பாபாட்ட இருந்துதான் சுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை ஒன்றை மட்டும் நினைக்க வச்சுக்கோங்கன்றாரு. சாந்தி தாமம் நம்மளுடைய வீடு, ஆத்மாக்களுடைய வீடு. சுகதாமம் சொர்க்கத்தின் ராஜ்யமாகும். மேலும் இப்போது இது துக்கதாமமா இருக்குது, இது ராவண ராஜ்யமா இருக்குதுன்றாரு. இந்த துக்கதாமத்தை இப்ப மறந்துருங்கன்ட்டு இப்போது தந்தை நமக்கு சொல்றாரு. இங்க இருந்தாலும் கூட புத்தியில் இந்த கண்களினால் எதையெல்லாம் நீங்க பாக்குறோமோ அவை அனைத்தும் ராவண ராஜ்யமாகும் சொல்றாரு. இந்த சரீரங்களை பாக்குறீங்க இல்லையா, இவைகளும் பழைய உலகின் பொருட்களாகுன்றாரு. இந்த அனைத்து பொருட்களும் இந்த யஜ்யத்தில் அர்ப்பணமாகிவிடும் சொல்றார் பாபா. அந்த பதித பிராமணர்கள் யஜ்யத்தை உருவாக்குகின்றனர் எனில் அதில் என்ன போடுறாங்கன்னா, எள்ளு, தானியம் போன்றவற்றிலே அர்ப்பணம் செய்வாங்க. யாகம் வளர்த்துறாங்கன்னா அதுல எல்லாம் போடுவாங்க, எள்ளு, தானியம் எல்லாமே. இங்க இந்த பழைய பொருட்கள் எல்லாம், பழைய உலகம், பழைய சரீரம் எல்லாமே இந்த யஜ்யத்துல போயிடும். ருத்ர ஞான யஜ்யத்துல சுவாகா ஆயிடும்ன்றார் பாபா. கடைசியா இங்கு விநாசம் ஆகிறதுன்னு சொல்றாரு. இங்க விநாசம் ஆகுது. வேந்தலும் வேந்தவர் தந்தை.
விநாசம் மூலமா எல்லா உடலும் போயிடுது, அந்த யஜ்யத்துல போயிடுதுன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையா இருக்கிறாரு. பிறகு பிரம்மா மற்றும் விஷ்ணு, அவர் தான் அடுத்தது. பிரம்மா மற்றும் விஷ்ணு உயர்ந்தவங்க. அப்புறம் சங்கரருக்கு அந்த அளவுக்கு பாகம் கிடையாதுன்னு சொல்றாரு. சங்கரருக்கு அந்த அளவு பாகம் கிடையாதுன்றாரு. விநாசம் ஆகியே தீர வேண்டும், யாருக்கும் பாவம் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தந்தை விநாசம் செய்விக்கின்றார். இப்ப யாருக்கும் எந்த ஒரு பாவமும் அவங்க மேல அந்த பாவம் வந்துடக்கூடாது. அதனால அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் பாபா வந்து விநாசம் செய்விக்கிறார். அது வந்து டிராமால இருக்குது, எப்படி நடக்கணும் அதான் அவங்க சொல்றாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களே சொல்றாங்க, ஏதோ தூண்டுதல் மூலமா நாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, நாங்க எப்படி இதெல்லாம் செய்யறோன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அணுகுண்டு இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. ஒருத்தவங்க மற்றவங்க அழிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க. இதெல்லாம் டிராமால பதிவாயிருக்கு, நான் செய்யலன்றாரு பாபா. சொல்றாரு, பகவான் விநாசம் செய்விக்கின்றார் என்று யாராவது கூறினால் பிறகு களங்கம் அவருக்கு ஏற்பட்டுவிடும். இப்ப நம்ம சொல்றோம் கடவுள் தான் இந்த மாதிரி பண்றாருன்னா அப்ப எல்லா பழியும் கடவுள் மேல போயிடும் இல்லையா? ஆகையால் இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறதுன்றாரு. இது எல்லாமே டிராமால இருக்குது, இது எல்லையற்ற நாடகம் ஆகுன்றாரு. இது வந்து ஒரு சினிமா. இப்போ நம்ம சினிமா பார்க்குறோன்னா அதில் வந்து எல்லா சீனும் வரும்ல, சண்டை சீன் வரும், அந்த மாதிரி இந்த விநாசம் சீனும் இந்த ட்ராமாவில் இருக்குதுன்றாரு. ஆனால் இதனை யாரும் அறியவில்லைன்றாரு. வீட்டில் தந்தை இல்லை எனில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் எனில் உங்களுக்கென்று யாருமே இல்லையான்ட்டு கேட்பாங்க. இப்போ வீட்டில் அப்பா இல்லைன்னா நான் அனாதையா, நீங்கள் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா என்று பிறர் கேட்குறாங்க. இப்போது கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில், இவர்களுக்கென்று யாரும் கிடையாது, நாடுகளுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஒரே வீட்டில் குழந்தை தந்தை இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க, கணவன் மனைவி இடத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க. இது துக்கதாமம் இல்லையா? துக்கதாமத்தில் இருப்பதோ அசாந்தி ஆகும். வீட்டுக்கு வீடு அமைதி இல்லாம அசாந்தி ஆகுன்றாரு. பகவான் தந்தை துக்கத்தை படைக்கின்றார் என்பதெல்லாம் கிடையாது. கடவுள் ஒன்றும் துக்கத்தை படைக்கல, அவர் சுகத்தை தான் படைக்கிறார். துக்கம் சுகத்தை தந்தை தான் கொடுக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் தந்தை ஒருபோதும் துக்கம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றார் பாபா. சுகம் கொடுக்கும் வள்ளல் என்று அவர் கூறப்படும் பொழுது பிறகு எப்படி துக்கம் கொடுக்க முடியும் சொல்லி பாபா கேட்குறாரு. நான் உங்களை மிகவும் சுகமானவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை சொல்றாரு. அவர் சொல்றார், நான் வர்றதே உங்களை சுகதாமம் அழைச்சி போறதுக்கு, உங்களை சுகமானவர்களாக ஆக்கிறது தான் வரேன், இந்த துக்கம்லாம் நான் கொடுக்கலன்றாரு. ஒன்று தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா அழிவற்றது, சரீரம் தான் அழியக்கூடியது. நம்ம தான் சரீர உணர்வுல வந்து இந்த சரீரம் தான் நான் நினச்சிக்கிட்டு நம்ம துக்கத்தை எடுத்துக்கிறோம். மற்றபடி பாபா வந்து ஆத்ம உணர்வுல தான் நம்மளை வந்து படைச்சாரு. ஆத்ம உணர்வுல தான் நம்ம வந்து முத பூமிக்கு வரும்போது நடிக்க வந்தோம். ஆனால் போக போக சரீர உணர்வுல வந்ததுனால துக்கத்தை நாமே எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனால் கடவுள் மேலே பழிய போட்டுறோம். கடவுள் தான் இப்படி தான் செய்கிறாரு, கடவுள் தான் குழந்தைய கொடுத்தாரு, கடவுள் தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் திட்டுறோம் இல்லையா? ஈஸ்வரன் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, ஆத்மா அழிபட்டது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கும் இடம் பரந்தாமமாகுன்றாரு. அது சாந்தி தாமம் என்று கூறப்படுகிறது. இப்போ ஆத்மாக்களாகிய நம்ம வசிக்கிற இடமே பரந்தாமம் தான், அதை தான் நம்ம சாந்தி தாமன்ட்டு சொல்கிறோம். இந்த வார்த்தை சரியானதாகுன்றாரு. சொர்க்கத்தை பரந்தாமம் என்று சொல்வது கிடையாது. சொர்க்கத்தை ஒன்றும் பரந்தாமம் சொல்ல முடியாது. அல்லாவின் தோட்டம் அதெல்லாம் வந்து அல்லாவின் தோட்டம் வந்து சொர்க்கம் தான். அது வந்து இதே பூமியில தான் இருந்துச்சு. அவங்க நினச்சிக்கிறாங்க வானத்தில் சொர்க்கம் இருந்துச்சுன்னு. பரந்தாமம் வந்து சொர்க்கம் கிடையாதுன்னு சொல்றாரு பாபா. பரம் என்றால் தொலை தூரமாக இருப்பது. பரம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப தூரத்துல அப்படின்னு சொல்லுவோம், அதான் பரலோகம். சொர்க்கம் என்பது இங்குதான் ஏற்படுகிறது. சொர்க்கத்தை பரம்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். சொர்க்கம் இங்கதான் இருக்குது, அதான் இதே பூமியில தான் இருந்துச்சு. மூலவதனம் வெகு தொலைவில் இருக்கிறது, அங்குதான் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கிறோம் சொல்றாரு. சுக துக்கத்தின் பாகத்தை நீங்கள் இங்குதான் நடிக்கிறீங்கன்றாரு. நம்ம இங்கதான் நடிக்கிறோம், அந்த சுகம் துக்கம் ரெண்டு பார்ட்டியும் நடிக்கிறோம் இங்கதான். இன்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று கூறுவது முற்றிலும் தவறாகும். யாராவது இறந்துட்டாங்கன்னா வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப தப்புன்றாரு. ஏன்னா சொர்க்கம் இங்குதான் இருக்குது இல்லையா? இப்போ நரகமா தான் இருக்குது, எப்படி சொர்க்கம் வரும்? இங்க இருந்தா இங்கே தான் பிறப்பாங்க. இப்போது கலியுகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சங்கமயுகத்துல தான் இருக்கிறீங்க, மற்ற அனைவரும் கலியுகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம வந்து கலியுகத்துல இல்லை, நம்ம வந்து சங்கமயுகத்துல வந்துட்டோம். பாபாவுடையவர் ஆயிட்டாலே நம்ம சங்கமேகம். ஒரே வீட்டில் தந்தை கலியுகி என்றால் குழந்தை சங்கமேகத்துல இருப்பாங்க. மனைவி சங்கமேகத்துல பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்னா கணவன் வந்து பாபா குழந்தை ஆகலை, கலியுகியாக இருக்கிறாரு.
எவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டுடுது. மனைவி ஞானம் அடைகிறாள், கணவன் ஞானம் அடைவது கிடையாது எனில் சண்டை வருது, ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாதுன்றாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒருத்தவங்க பிகே ஒருத்தவங்க நான் பிகேனா எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆகுன்றாரு. வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விடுகிறது. மனைவி மலராக ஆகி விடுகிறாள், ஆனால் கணவன் முள்ளாகவே இருந்து விடுகிறார். ஒரே வீட்டில் நான் புருஷோத்தம சங்கமேகத்தில் தூய்மையான தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறேன் என்பதை குழந்தை அறிந்திருப்பார். ஆனா அவங்க அப்பா என்ன நினைப்பாரு, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாரு. இவங்க குழந்தை என்ன நினைச்சுக்குவாங்க, இப்போ நான் பாபா குழந்தையாயிட்டேன், தூய்மையான தேவதையாக ஆகிட்டு இருக்கிறேன்னு நினைப்பாங்க. ஆனால் சரீரத்தின் தந்தை சொல்றாரு, திருமணம் செய்து கொண்டு நரகவாசி ஆகுகன்ட்டு அவங்க அப்பா சொல்வாரு. இப்போது ஆன்மீக தந்தை சொல்றாரு, அந்த சரீரத்தின் தந்தை சொல்றாரு கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு, இந்த ஆன்மீக தந்தை சொல்றாரு, ஆத்மாவினுடைய தந்தை, குழந்தைகளை தூய்மையாக ஆகுங்கள்ட்டு சொல்றாரு. இப்போ யார் பேச்சு கேட்கறது, இதுதான் குழப்பம். இப்போதைய தூய்மையானது சொல்றாரு, ஆன்மீக தந்தை சொல்றாரு, இப்போதைய தூய்மையானது 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு கூடவே இருக்கும். இப்போ மட்டும் நீங்க ஒரு பிறவி தூய்மையாயிட்டீங்கன்னா 21 பர்த்ஸ் தூய்மையா இருப்பீங்க சொல்றாரு. இந்த ராவண ராஜ்யம் அழிந்து போகணும் இப்பன்றாரு. யார் எதிரியாக ஆகி விடுகிறார்களோ அவருடைய உருவ பொம்மையை வைத்து எரிப்பாங்க அல்லவா. இப்ப நம்ம பார்ப்போம், சிலர் பொம்மையெல்லாம் வச்சு எடுப்பாங்க, கோவம் வந்துச்சுன்னா அவங்க பொம்மையை செஞ்சு வச்சு எரிப்பாங்க இல்லையா. அது மாதிரிதான் ராவணனை எரிக்கிறாங்க, அதாவது ராவணனை எரிக்கிறாங்க. ஆக எதிரிடத்தில் எவ்வளவு வெறுப்பு இருக்க வேண்டும். ஆனால் ராவணன் யார் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், 5 விகாரம் ஆணுக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு. அது எதிரி, நம்மளுடைய எதிரி. அதுதான் கடவுள்கிட்ட நெருங்க விடாம பண்ணுதுன்னா அப்ப நம்ம எதிரி தானே அது. அதை எரிக்கணும். அப்ப எவ்வளவு கோபமா நம்ம எரிக்கிறோம்னா அது மேல எவ்வளவு வெறுப்பு வரணும். இது யாருக்கும் தெரியாதுன்றாரு. செலவு அதிகம் செய்வார்கள், மனிதர்களை எரிப்பதற்கு அவ்வளவு செலவு செய்வதில்லை. இப்ப மனுஷங்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளவு செலவாகிறது இல்லைன்றாரு. சொர்க்கத்தில் இது போன்ற விஷயமே இல்லை. பாபா சொல்றாரு, இப்ப ராவணனை எரிக்கிறாங்கன்னா எதிரிடத்துல எவ்வளவு வெறுப்பு இருக்கணும், அதனாலதான் ராவணனை எரிக்கிறாங்க. செலவு அதிகம் செய்வாங்க, மனிதர்கள் எரிப்பதற்கு அவ்வளவு செலவு செய்வதில்லைன்றாரு. சொர்க்கத்தில் இது போன்ற விஷயமே இல்லைன்னு சொல்றாரு. அங்க மின்சாரத்துல வைக்கிறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுது. சொர்க்கத்துல மின்சாரத்துல மிஷின் வச்சிருப்பாங்க, அதுல அந்த பணத்தை வச்ச உடனே ஈஸியா எரிஞ்சிரும். இவர்களது மண் காரியத்திற்கு உதவும் என்ற எண்ணமும் அங்கு வராதுன்றாரு. அங்கிருக்கும் வழக்கங்கள் அப்படிப்பட்டது, அதாவது எந்த கஷ்டம் மற்றும் களைப்பிற்கான விஷயமே கிடையாதுன்றாரு. அங்க எப்படி இருக்கும்னா பழக்க வழக்கங்கள்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும், எந்த கஷ்டம் களைப்பும் இருக்காதுன்றாரு. அதாவது ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால எல்லா வேலையும் ஈஸியா இருக்கும்ன்றாரு. அந்த அளவுக்கு அங்க சுகம் இருக்கும். ஆக இப்போது தந்தை நமக்கு புரிய வைக்கிறாரு, என் ஒருவனை நினைவு செய்யும் முயற்சி செய்யுங்கள்ன்றாரு. நினைவு செய்வதில் தான் யுத்தமே இருக்கிறது. இப்ப நம்ம நினைவு செய்யறதுலதான் நமக்கு யுத்தமே இருக்குது, பாபா நினைக்கிறதுலதான். குழந்தைகளுக்கு தந்தை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இனிய குழந்தைகளே, தன் மீது கவனம் என்ற காவல் செய்து கொண்டே இருங்கள் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப அட்டென்ஷன் வைக்க சொல்றாரு, கவனம் வைக்க சொல்றாரு. மாயை ஒருபோதும் காது மூக்கை துண்டித்து விடக்கூடாதுன்ட்டு செக் பண்ணுங்க. ஏனெனில் மாயை எதிரி அல்லவா. நீங்கள் தந்தையை நினைவு செய்றீங்க, ஆனால் மாயை புயல்கள் தூக்கி வீசி விடுகிறதுன்றாரு. நம்ம பாபா தான் நினைக்கலான்னு போறோம், ஆனா மாயா புயல் நம்மளை தூக்கி வீசுறதுன்றாரு. ஆகையால் ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன், மன்னம் எங்கு அலைப்பாய்ந்தது என்று முழு நாளுக்கான சார்ட் வைக்க வேண்டும் என்று பாபா சொல்றாரு. இப்ப நம்ம டெய்லியுமே பாபா எவ்வளவு நேரம் நினைச்சேன், எனக்கு மனசு எங்க அலப்பாயுது, எந்த விஷயத்துல எனக்கு மனசு அலப்பாயுதுன்ட்டு முழு நாளுக்கான சார்ட் வைக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப டைரியில குறிப்பிடுங்க, எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன்ட்டு செக் பண்ணுங்க, சார்ட் வைக்க சொல்றாரு. தன்னை சோதித்து கொள்ளும் பொழுது மாயையும் பார்க்குதான். நம்மளே செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிரும்ல எந்த விஷயத்துல மாயா திருடுது நம்ம விஷயத்தன்ட்டு. பாபா நினைக்க விடாம மாயா எந்த விஷயத்துல நமக்கு பலகீனம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால மாயாவும் பாக்குது, இவர் மிகவும் சாதுரியமானவர், தன் மீது அதிக கவனம் செலுத்துறாருன்ட்டு மாயா பாக்குது. முழுமையாக காவல் காக்க வேண்டும் சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அறிமுகம் கொடுக்கிறாரு, வீட்டையும் கவனிங்க, அவர் யாருன்ட்டு அவரே நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்ப வீட்டை விட்டு அதுக்காக ஓட தேவையில்ல, கடவுளே வந்துட்டாரு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்ட்டு போக தேவையில்ல, வீட்டையும் பார்த்துக்கோங்க, இருந்தாலும் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இவர் அந்த சன்னியாசிகள் போன்றெல்லாம் கிடையாது. இந்த கடவுள் சன்னியாசிகள் மாதிரி கிடையாது, அவர்களை யாசிக்கிறாங்க, இருப்பினும் காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அல்லவா.
நீங்கள் அவர்களுக்கும் கூற முடியும். நீங்க சன்னியாசிங்களுக்கு கூட சொல்ல முடியும். நீங்கள் அடயோகிகள், ராஜயோகம் கற்பிப்பவர் ஒரே ஒரு பகவான் தான் சொல்றாரு. நம்மலாம் அவங்கெல்லாம் வந்து அடயோகிகள். ஆனா ராஜயோகம் சொல்லி கொடுக்குறவர் ஒரே ஒரு கடவுள் தான். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமேகத்துல இருக்கிறீங்க. நம்ம எங்க இருக்கிறோம்னா சங்கமேகத்துல இருக்கிறோம். இந்த சங்கமேகத்தை தான் இப்ப நினைவு செய்ய வேண்டும்ன்றார் பாபா. இப்போ வந்து நம்ம கலியுகத்தை நினைக்க கூடாது, சங்கமேகத்தை தான் நினைக்கணும். இப்போது நாம் சங்கமேகத்தில் சர்வோத்தம தேவதைகளாக ஆகின்றோம் சொல்றாரு. நாம் உத்தம புருஷர்கள், அதாவது பூஜ்ய தேவதைகளாக இருந்தோம். இப்போது கனிஷ்ட தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம் சொல்றாரு. எதற்கும் உதவாதவர்களாக நம்ம இப்ப இருக்கிறோம். இப்போது நாம் என்ன ஆகிறோம்? மனிதர்கள் வழக்கறிஞர் படிப்பை படிக்கின்ற போது பதவிகள் அடைவதே கிடையாதுன்றாரு. இப்ப படிக்கும் போது யாருக்கும் பதவி கிடைக்காது. அது மாதிரிதான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்பயே நம்ம தேவதை ஆகல. நம்ம படிச்சு முடிச்சுட்டு அடுத்த பிறவில தான் தேவதை ஆவோம். தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் பதவிக்கான தொப்பி கிடைக்கிறது. சென்று அரசாங்க சேவை செய்வாங்க. இப்போது நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் இப்ப கற்பிக்கின்றார் எனில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது லட்சியம் மற்றும் குறிக்கோளாகும் சொல்றாரு. இப்போது தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்க, நான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை புரிய வைத்து விட்டேன்னு சொல்லி பாபாவே சொல்றாரு. பாபா சொல்றாரு, அவரை நினைக்க சொல்றாரு. அவர் யாரு, எப்படிப்பட்டவன்றத நமக்கு சொல்லிட்டாரு. ஆத்மாக்களின் தந்தையாகிய நான் பிந்துவாக இருக்கிறேன். என்னிடத்தில் முழு ஞானமும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன், நான் புள்ளியா இருக்கிறேன், பிந்துவா இருக்கிறேன், என்கிட்ட ஃபுல் ஞானம், ஃபுல் நாலேஜ் இருக்குன்றாரு. நான் பிந்துவாக இருக்கிறேன் என்ற ஞானம் உங்களிடம் முன்பு இல்லாமல் இருந்தது. முன்னாடி நமக்கு கடவுள் இப்படிதான் இருக்கிறாருன்னு தெரியாம இருந்துச்சு. அது மாதிரி நம்மளும் புள்ளியா இருக்கிறோன்ட்டு நமக்கு இல்லாம இருந்தது. அது மாதிரி நமக்குள்ளார 84 பிறவிகளின் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது. இது கூட தெரியாம இருந்துச்சு. கிறிஸ்து நடிப்பை நடித்து சென்றிருந்தார், பிறகு மீண்டும் அவசியம் வருவார். கிறிஸ்து கூட கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணது அவர் தான். அவரு கூட அவர் பாட்டை நடிச்சாரு. இப்ப கூட இங்கதான் இருக்கிறாரு, எங்க மறுபிறவி எடுத்திருக்கிறாரு. அவர் மீண்டும் அவசியம் வருவார். கிறிஸ்துவின் ஆத்மாவும் இப்போது திரும்பி செல்லும். கிறிஸ்துவின் ஆத்மாவும் இப்போது தம பிரதானமாக தான் இருக்கும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்ம சாபர்கள் அனைவருமே இப்போது தம பிரதானமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி யார் சொல்றது? கடவுள் தான் சொல்றாரு. நமக்கு தெரியாது இதெல்லாம். இந்த ரகசியத்தெல்லாம் கடவுள் சொல்றாரு. இப்ப அவங்க கூட இங்கதான் இருக்கிறாங்க, எங்கேயோ நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு. பல பிறவிகளின் கடைசியில் நான் தம பிரதானமாக ஆகிவிட்டேன், இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிறேன் என்றும் சொல்றாங்க. அவ்வாறே ஆகுகன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் இப்போது தேவதை ஆவதற்காக பிராமணன் ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம எதுக்காக தேவதை பிக்கையா இருக்கிறோம்னா தேவதை ஆவதற்காகன்னு சொல்றாரு. விராட ரூப சித்திரத்தின் பொருளை யாருமே அறியவில்லை. நாம் இப்போது தேவதை ஆவதற்காக பிராமணன் ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விராட ரூப சித்திரத்தின் பொருளை யாருமே அறியவில்லைன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அந்த விராட ரூபம் இருக்குல்லையா, அதோட பொருள் யாருக்குமே தெரியாது. இப்ப நமக்கு தான் அது தெரியும். அது வந்து நம்ம அந்த தேவதையா இருந்தோம், அப்படியே கடந்து வந்து சூத்திரனா ஆயிட்டோன்றது தான் அந்த ரூபம். அந்த தலையில இருந்து கால் பகுதி வரைக்கும் இருக்குது அந்த விஸ்வரூப தரிசனம். அது விராட ரூபம். அதை பத்தி பொருள் யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றாரு. ஆத்மா இனிய வீட்டில் இருந்த போது தூய்மையாக இருந்தது. பரந்தாமத்துல இருக்கும்போது ஆத்மா தூய்மையா இருந்தது. இங்க வந்து பதிதமாக ஆகிருச்சுன்றாரு. அதனால்தான் ஹே பதித பாவனே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள்ட்டு கூப்பிடுறாங்க. யாரு? ஆத்மாக்கள் கூப்பிடுறாங்க. நாமும் நமது முக்திதாம வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறது. யார் சொல்றது? ஆத்மா சொல்லுது. இந்த கருத்தும் தாரணை செய்ய வேண்டிய கருத்தாகுன்றாரு. முக்தி ஜீவன் முக்திதாம் என்று எதுக்கு கூறப்படுகிறது என்பது மனிதர்கள் அறியவில்லை. மனுஷங்களுக்கு தெரியல முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்ன, எதுவும் தெரியல இல்லையா. முக்தி தாமம் தான் சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. ஜீவன் முக்தி தாமம் தான் சுகதாமம் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முக்தின்றது இந்த உடல்ல இருந்து விடுபட்டு கடைசியா எல்லாருக்கும் கிடைச்சிரும். எல்லாரும் கடைசியா பறந்தாம போயிடுவாங்க, கொசு கூட்டம் மாதிரி. அது 10-11 எல்லாரும் போவாங்க. ஜீவன் முக்தின்றது இப்ப பாபா பேச்சை கேட்டு நம்ம வந்து உடல்ல இருந்துகிட்டே அந்த 5 விகாரத்தை வென்று முக்தி அடைஞ்ச நிலையில நம்ம இப்ப வாழறோம் இல்லையா. அவங்கதான் போய் சொர்க்கத்துக்கு போவாங்க. யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடந்து பாபா பேச்சு கேட்டு மாறுறாங்களோ, இங்கே தூய்மை ஆகுறாங்களோ, அவங்கதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றவங்க எல்லாம் பறந்தாம போயிடுவாங்க. அவங்க கொசு கூட்டம் மாதிரி போவாங்க, நம்ம பாபா கூடவே போவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம வந்து ஜீவன் முக்தி தான் வந்து சுகதாமம், சொர்க்கம்னு சொல்லப்படுகிறதுன்றாரு. இந்த துக்கத்தின் பந்தனமாகும். இந்த கலியுகத்துல துக்கம்தான் இல்லையா, அந்த துக்கத்தின் பந்தனம் தான். இங்க வந்து எல்லாமே வந்து உடம்பா பாக்குறோம். அந்த உடம்பு போயிடுச்சுன்னா அழுகுறோம்.
அதனால இது துக்கத்தின் பந்தனமாகும்னு சொல்றாரு. ஜீவன் முக்தியை சுகமான சம்பந்தம் என்று கூறுகிறோம். அங்க அப்படி கிடையாது. ஆத்மாவை தான் பார்ப்பாங்க, ஆத்மாவோட தான் உரையாடல், எல்லாமே ஆத்மாவை தான் நேசிப்பாங்க. இங்க உடம்ப நேசிக்கிறாங்க, அதனால அழறாங்க. அங்க வந்து ஆத்மாவை நேசிப்பாங்க, அதனால அழமாட்டாங்க. சுகமான சம்பந்தம் தான் எல்லாருக்கூடயும் இருக்கும், எந்த ஒரு விகாரமும் அங்க இருக்காது. இப்போது துக்கமான பந்தனம் தூரமாகிவிடும் சொல்றாரு. போக போக நமக்கு இந்த துக்கமான பந்தனம்லாம் போயிருன்றாரு. உயர்ந்த பதவி அடைவதற்காக நாம் இப்போ முயற்சி செய்கிறோம். ஆக இந்த போதையும் இருக்கணும் இல்லையா? லட்சுமி நாராயணன் ஆகிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா? அந்த போதையும் நமக்கு இருக்கணும். நாம் எப்போது ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்ய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோன்றாரு. இப்போ நம்ம எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு ராஜாவா அங்க ஆக போறோன்றாரு. ஜெகதாம்பா ஜெகதாம்பா முதல் நம்பரில் செல்கிறார். மம்மா வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல போறாங்க இல்லையா? அவங்க தான் நல்ல முயற்சி பண்ணாங்க. பாபா சொல்றது ஒன்னொன்னுத்துக்கும் ஹாஞ்சி போடுவாங்க. 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்ரீமத்தும் ஃபாலோ பண்ணாங்க. பிரம்மா பாபாவே பீட் பண்ணிட்டாங்க. அவங்க 40 வயசுல கர்மாதி அடைஞ்சு பாபாட்ட போயிட்டாங்க. இப்போ அட்வான்ஸ் பார்ட்டியா இருக்கிறாங்க. பாபா சேவையில தான் இருக்கிறாங்க. நாமும் அவரை பின்பற்றுவோம். நாமளும் அம்மா மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அவங்க சிவசக்தி இல்லையா? ஜெகதாம்பாவா இருக்கிறாங்க, உலகத்துக்கே அம்பா. அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும். எந்த குழந்தைகள் இப்போது தாய் தந்தையின் உள்ளத்தில் அமர்கிறார்களோ அவர்கள் தான் எதிர்காலத்துல சிம்மாசனத்துல உட்காருவாங்கன்றாரு. இப்ப பாபா பிரம்மா பாபா மம்மா மனசுல யார் உட்காடுறோமோ அவங்கள மாதிரி யார் ஆகிறோமோ அப்ப அவங்கதான் வந்து எதிர்கால சிம்மாசனதாரிகளாக ஆவார்கள் சொல்றார். 108 பேர் அவங்க தான்றாரு. யார் இரவு பகல் சேவையில் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உள்ளத்தில் அமர முடியுன்றாரு. நைட்டு பகல் வரும் பாபா சேவை தான் இருக்கணும், புத்தியில தான் ஓடணும். மனசா சேவை, வார்த்தைகள் மூலமா சேவை, எந்த சேவையா இருந்தாலும் செய்யலாம். ஆனா சேவையில பிஸியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய உள்ளத்துல அமர முடியும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் செய்தி கூற வேண்டும்ன்றாரு. பணம் போன்ற எதுவும் வாங்கக்கூடாது. இவர்கள் ராக்கி கட்ட வருகிறார்கள் எனில் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. வெளி உலகத்துல என்ன நினைக்கிறாங்க? ராக்கி கூப்பிடுறாங்களா, அப்ப ஏதோ காசு போட சொல்லுவாங்கன்ட்டு நம்ம சொல்லணும். நமக்கு வேற எதுவும் வேண்டாம், 5 விகாரங்களை தானம் கொடுத்தால் போதும் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பணம் கூட போட வேணாம், நீங்க 5 விகாரத்தை தானம் கொடுத்துட்டு தூய்மையா இருந்தா போதும் சொல்லுங்க. இதை தானமாக பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி சொல்லுங்க. அதனால்தான் தூய்மையான ராக்கி கட்டுறோம். தந்தையை நினைவு செய்யுங்க, தூய்மை ஆகுங்கள்ட்டு சொல்லுங்க. இந்த தேவதைகளாக ஆகிடுவீங்க. நீங்க தூய்மை ஆயிட்டா இந்த மாதிரி லட்சுமி நாராயண் ராஜ்யத்துல போய் தேவதை ஆயிடுவீங்கன்ட்டு சொல்லுங்க. மற்றபடி நாம் பணம் எதுவும் வாங்குவது கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நம்ம பணம்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட வெளி உலகத்துல வாங்குறது கிடையாது. இங்க நம்மளுடைய யஜ்யத்தை நடத்துறதுக்கு நம்மளே தான், நம்மளுடைய பணத்தை தான் நம்ம யூஸ் பண்றோம். நாம அப்படிப்பட்ட பிராமணர்கள் அல்லன்னு சொல்லி சொல்லுங்க. 5 விகாரங்களை தானம் கொடுத்தால் போதும், கிரகச்சாரம் நீங்கிவிடும் சொல்றாரு பாபா. இப்போது எந்த கலைகளும் கிடையாது. இப்ப ஆத்மாக்கு எந்த கலையும் இல்ல, கலை இழந்து போச்சுன்றாரு. அனைவரின் மீதும் கிரகச்சாரம் அமர்ந்திருக்கிறது. ராகுக்கு எது பிடிச்சிருக்குது, இந்த சூரியனை சந்திரனையும் இந்த ராகுக்கு எது பிடிச்சிச்சு, அதனால கிரகணம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 5 விகாரம் பிடிச்சிட்டு இருக்குது. அதனால்தான் வந்து கிரகச்சாரம் பிடிச்சிருக்குது எல்லார் மேலேன்றாரு. நீங்கள் பிராமணர்கள் அல்லவான்றாரு. கடவுளே வந்தாலும் திருந்த மாட்டாங்கன்னா இந்த கிரகச்சாரம் பிடிச்சிக்குது, ராகுக்கு எது பிடிச்சிருக்குது, அதனால்தான் திருந்த மாட்டாங்க. பாபா சொல்றாரு, நீங்க பிராமணர்கள் அல்லவா, எங்கு வேண்டுமென்றாலும் செல்லுங்கள்ன்றாரு. நீங்க எங்க வேணாலும் போங்க, தானம் கொடுத்தால் கிரகச்சாரம் நீங்கிடும்ட்டு சொல்றாங்க இல்லையா? இந்த ராகு கேது சனி பயிற்சிக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தானம் கொடுத்தீங்கன்னா கிரகச்சாரம் போயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க நம்ம என்ன கொடுக்கணும், தானம் கொடுக்கணும்னா 5 விகாரத்தை தானமா கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஈஸ்வரனே வந்து கேட்கிறாரு. தூய்மையாக ஆகுங்கள் சொல்றாரு. ஒருபோதும் விகாரத்தில் செல்லாதீர்கள்ன்றார் பாபா. தந்தையை நினைவு செய்தால் விக்கிரமம் விநாசமாகும். பாபா நினைச்சா பாவம் அழிஞ்சிரும், மேலும் நீங்கள் மலர்களாக ஆகிடுவீங்கன்றாரு. நீங்கள் தான் மலர்களாக இருந்தீங்க ஒரு காலத்துல, பிறகு முள்ளாக நீங்க தான் மாறிட்டீங்கன்றாரு. 84 பிறகுகள் எடுத்து எடுத்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்துட்டீங்கன்றாரு. இப்போது திரும்பி செல்ல வேண்டும். இவர் மூலமாக பாபா வந்து வழிகாட்டுறாரு. பிரம்மா பாபா மூலமா நமக்கு சொல்றாரு. கடவுள் யார் மூலமா தானே சொல்வாரு? ஒன்றும் இல்லை, நம்ம பக்தியிலே பார்த்துருப்போம். ஏதாவது நம்ம கஷ்டமா போயிட்டு இருப்போம், ஒரு ரோட்ல ஒரு பஸ் போகும், அதுல ஏதோ ஒரு வாக்கியம் எழுதிருக்கும், நமக்கு ஆறுதலா இருக்கும். அந்த மாதிரி கடவுள் வந்து யார் மூலம், அவருக்கு உடம்பே கிடையாது, அவர் யார் மூலமா தானே வந்து சொல்வாரு. அப்ப பிரம்மா மூலமா வழி சொல்லிட்டு இருக்காருன்னா அதை கேட்கணுமா இல்லையா? நம்பிக்கை வேணுமா இல்லையா? அதான் சொல்றாரு, இப்போ எல்லாரும் போய் ஆகணும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானா இருக்கிறார், அவருக்கென்று சரீரம் கிடையாது.
நல்லது. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு சரீரம் இருக்கிறதா? ஆம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. சூட்சும சரீரம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அது மனித சிருஷ்டி கிடையாது. சூட்சும லோகத்துல இந்த மாதிரி பூமிலாம் கிடையாது. அங்க வந்து நடிப்புலாம் கிடையாது. இங்கதான் நம்ம நடிக்கிறோம். நாடகம் இங்கதான் நடக்குது. இங்க நடிக்கிறோம். இந்த பார்ட் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறோம். இது உண்மை கிடையாது. இது உண்மைன்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா நம்மள மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. நம்மளாம் ஆத்மா இங்க நடிக்க வந்திருக்கிறோம். இந்த உடலை விட்டு எப்போனாலும் போயிடுவோம். எல்லாம் சும்மா நடிப்பு தான் இங்க நடிச்சிட்டு இருக்கிறோம். இதை அது மனித சிருஷ்டி கிடையாது. சூட்சும சரீரம் வந்து மேல மேல இருக்குது இல்லையா, அது வந்து சூட்சும வதனத்துல சூட்சும சரீரம் இருக்கும், சப்டில் பாடி இருக்கும். அது வந்து சும்மா ட்ரெஸ் மாதிரி தான். அங்க வந்து மனித சிருஷ்டி கிடையாது, அங்க நடிப்பும் கிடையாது. விளையாட்டு அனைத்தும் இங்குதான் நடைபெறுகிறார். இந்த சினிமா எல்லாமே இங்கதான் நடைபெறுது. நம்மளே சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். இதுல வேற சினிமா போய் பாக்குறோம். சினிமா போய் பாக்குறோமே, நம்மளே ஒரு சினிமா தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். அது தெரியாம நடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்மளே ஒரு கேரக்டர், ஒரு 84 ட்ரெஸ் போட்டு கேரக்டர் நடிக்கிறோம். நடிச்சு இப்ப கடைசி பிறவில இருக்கிறோம். இதையும் விட்டுட்டு, இந்த உடலை விட்டுட்டு நம்ம ஆத்மா பறந்து போயிடுவோம். இதுதான் நடிப்பு, இது விளையாட்டுன்றாரு. சூட்சும வதனத்தில் நாடகம் எப்படி நடைபெறும்? அங்க மேலெல்லாம் வந்து பறந்தாமோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சூட்சும வதனம். சூட்சும வதனத்தில் எந்த ஒரு நாடகமும் நடக்காதுன்றாரு. அங்கே எப்படி நடைபெறும்ன்றாரு. மூல வதனத்திலும் சூரியன் சந்திரன் இல்லாததால் நாடகமுமே அங்கே கிடையாதுன்றாரு. மேலே வந்து பரந்தாமத்தில் அங்கே ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு செந்நிறமான இடம். அது வந்து ஆத்மாக்களின் வசிப்பிடம், அவ்வளோதான். அங்கே போய் புள்ளியாக போய் உட்கார போகிறோம், அவ்வளோதான். நம்ம உண்மையிலே நம்ம புள்ளி தான், அந்த உடம்பே கிடையாது. நம்ம அங்க அந்த உடலை விட்டு போய் எல்லாம் புள்ளியா போய் அங்க உட்காந்துருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப நடிக்க வரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சூரிய சந்திரன் அங்க கிடையாது. இங்கதான் பூமியில தான் நடிப்பு நடிக்கிறதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. நம்ம வாழறதுக்கு, நடிக்கிறதுக்கு, உடல் எடுத்து நடிக்கிறதுக்கு இது ஒரு டிராமா மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு பாபா. அவர் தானே படைப்பவர். படைப்பு வந்து படைச்சிருக்கிறாரு. சூரியன் சந்திரன் இல்லாததால அங்க நாடகமும் கிடையாது. இங்கதான் நாடகம்ன்றாரு. இது மிகப்பெரிய மேடையாகுன்றாரு. அதான் சொல்றாருல ஷேக்ஸ்பியர் கூட, உலகமே ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள் அப்படின்ட்டு அப்பயே சொல்லிட்டு போயிட்டாருல. அதான் இது வந்து பாபாவும் அதான் சொல்றாரு. இது ஒரு நாடக மேடை, பெரிய மேடையாகும். இங்கதான் நம்ம நடிக்கிறோம். இங்குதான் மறுபிறப்பும் ஏற்படுகிறது. இப்ப எல்லாம் இறக்குறாங்களே, எங்க போறாங்க? திரும்ப திரும்ப பிறகுறாங்க. இங்கேதான் பிறந்துட்டு இருக்கிறாங்க. வேற எங்கேயோ போய் குழந்தையா பிறந்திருப்பாங்க, அவ்வளவுதான். இங்குதான் மறுபிறப்பும் ஏற்படுகிறது. சூட்சும வதனத்தில் ஏற்படுவதெல்லாம் கிடையாதுன்றாரு. இங்கேதான் மறுபிறவிலாம் எடுப்போம். சூட்சுமனத்தில்னா நம்ம பிறவி எடுக்க மாட்டோம். இப்போது உங்களது புத்தியில் முழு எல்லையற்ற விளையாட்டம் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு இல்லையா? பாபா எல்லாத்தையும் விளக்கமா ஆசிரியர் பாடம் எடுத்துனுக்கிறாரு. தேவி தேவதைகளாக இருந்த நாம் பிறகு எப்படி விகார மார்க்கத்தில் வந்தோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். நம்மளை கடவுள் நல்லா தான் அனுப்பிச்சார் உலகத்துக்கு. அனுப்பும் போது மேக்கப்லாம் பண்ணி, அதாவது ஆன்மீக மேக்கப் பண்ணி, தெய்வீக குணங்கள் சக்திகள் எல்லாத்தையும் கொடுத்து, அழகான ஒரு ட்ரெஸ் கொடுத்து ஆத்மாவை வந்து அமுச்சு வச்சாரு. அந்த ஆத்மா அழகா தான் வந்தது. அப்புறமா எப்படிதான் போச்சுன்னு தெரியல. இந்த விகார மார்க்கத்துல போயிடுச்சு. அதான் போயிட்டு 2500 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வாம மார்க்கத்துல போயிட்டோன்றாரு. வாம மார்க்கம் என்றால் விகார மார்க்கம் ஆகும் சொல்றாரு. அரை கல்பம் நாம் தூய்மையாக இருந்தோம். அரை கல்பம் தேவி தேவதையா நடிச்சோம். பிறகு 2500 வருஷம் இப்படி ஆயிட்டோம். நமக்கு தான் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு ஏற்படுகிறதுன்றாரு. இதுதான் சிவனின் திருவிளையாடல் சொல்றாங்க. பாரதம் அழிவற்ற கண்டமாகுன்றாரு. பாரதத்துக்கு அழிவே கிடையாது. இது ஒருபோதும் விநாசம் ஆவது கிடையாதுன்றாரு. சார் நினைச்சுக்கிறாங்க விநாசம்னா எல்லாமே அழிஞ்சிரும், பிரளயம் ஆயிடும், அத பூமியே ரெண்டா வெடிச்சு போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பூமிலாம் அழியாது. பூமி என்றுமே என்னைக்குமே இருக்கும். அதுல வந்து கண்டங்கள்லாம் தண்ணிக்குள்ள போயிடும், அவ்வளவுதான். அதுல தண்ணிக்குள்ள போகாத கண்டம் பாரதம் மட்டும் ஆளிலை ஷேப்ல இருக்கும். அதனாலதான் ஆளிலையில கிருஷ்ணர் வந்தாருன்ட்டு எழுதியிருக்கிறாங்க சாஸ்திரத்துல. கிருஷ்ணர் தனியாலாம் வரமாட்டார் ஆளிலையில. சொர்க்கம் ஃபுல்லா உருவாகும். பார்த்துட்டு இருக்கும் போதே மாறிடும். இந்த கலியுகம் அழிஞ்சு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த உலகம் வந்து சொர்க்கமா அப்படியே தங்கமா மாறிட்டு இருக்கும். அதை நம்ம பார்க்க தான் போறோம். எல்லாருமே பார்ப்போம். ஒன்று இருந்து பார்ப்போம், இல்லைன்னா போயிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் வந்து பார்ப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தபொழுது வேற எந்த தர்மமும் இல்லை. உங்களது இந்த விஷயத்தை யார் கல்பத்துக்கு முன்பு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப இதை நம்ம சொல்றோம்ல, சில பேர் இதை கூட கதைன்னுவாங்க. இதெல்லாம் யாரை நம்ப சொல்றீங்கன்னுவாங்க. அதான் யார் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் ஏத்துக்குவாங்க. சொர்க்கத்துக்கு யார் வராங்களோ அவங்க தான் வருவாங்க. 33 கோடி பேர் தான் அலோடு. அதுக்கு மேல நாட் அலோடு. அதனால அவங்களாம் ஏத்துக்குவாங்கன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? நீங்க சொல்றதை யாரும் கேட்கலன்னா அவங்க எல்லாம் துவாபரயுகத்துல இருந்து வருவாங்க. நீங்க ஏன் மண்டையை உடச்சிக்கிறீங்க? அவங்கள்ட்ட எல்லாம் ஞானத்தை சொல்லவே தேவையில்ல. ஒரு ஞான் மட்டும் சொல்லுங்க.
நம்மலாம் ஆத்துமா மேலேருந்து பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறோம். நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க, மற்றதெல்லாம் சொல்லி மண்டையை உடச்சிக்காதீங்கன்னு சொல்றாரு. 5000 ஆண்டிற்கு மேலான பழமையான பொருள் எதுவும் கிடையாதுன்றாரு. சத்தியுகத்திற்கு நீங்கள் முதலில் சென்று தனது மாளிகையை உருவாக்குவீங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம தான் போவோம் சொர்க்கத்துக்கு, போய் நம்மளோட மாளிகையை நம்மளே உருவாக்கிக்கோன்றாரு. சமுத்திரத்தின் அடியிலிருந்து தங்கத்தினால் ஆன துவாரகை வெளியில் வரும் என்பதெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. முன்னாடி துவாரகை வந்து கடலுக்கு அடியில இருக்குதான், கிருஷ்ணன் வாழ்ந்த துவாரகை. அது திரும்ப அந்த நிலநடுக்கத்துல எல்லாம் மேல வரும், அப்படிலாம் கிடையாது. எல்லாம் புதுசு புதுசா உருவாகும்னு சொல்றாரு. பழச போய் சரி பண்ணி அந்த மாளிகையை போய் ரீமேக் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. புதுசு புதுசா தான் உருவாக்குவாங்கன்றாரு. கடலிலிருந்து தேவதைகள் ரத்தனங்கள் நிறைந்த தட்டுகளை நிறைத்து கொடுத்தனர் என்று காண்பிக்கிறாங்க. சாஸ்திரத்துல காட்டுறாங்க, ஒரு கதையெல்லாம் இருக்குது. கடல்ல இருந்து தேவதைகள் வந்தாங்களாம், தட்டு எடுத்துன்னு வந்தாங்களாம், அதுல ரத்தனம் நிறைஞ்சிருந்துதான் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அப்படின்னு கதை எழுதியிருக்கிறாங்க. அது யாரு? நம்ம தான். நமக்கு தான் ஞான கடல் தட்டு நிறைய ரத்தனம் கொடுக்குறாரு. நம்ம தான் தேவதைகளா எடுத்துட்டு வரப்போறோம். உண்மையில் ஞான கடலான தந்தை ஞான ரத்தனங்கள் நிறைந்த தட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் சொல்றாரு. சங்கர் பார்வதிக்கு கதை கூறியதாக காண்பிக்கிறாங்க. சங்கர் அமர கதை சொன்னாராம் பார்வதிக்கு. பார்வதி தூங்கிட்டாங்களாம், புறாவும் கேட்டு நினைச்சான். இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஞான ரத்தினங்களினால் பையை நிரப்புகின்றனர். சங்கர் போதை ஏற்படுத்தும் பானங்கள் குடித்தார் என்று கூறுகின்றனர். அந்த சங்கரர் பார்வதி கதை தான் சொன்னாரு. அது உண்மையான சங்கரரு சிவபாபா தான். அவர் தான் இப்போ வந்து எல்லா ஆத்மான்ற பார்வதிக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன கதை? நம்ம கதையை தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆத்மா அழிவற்றதுன்ற கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் வந்து அமரநாத் பார்வதிக்கு கதையை சொன்னார். அமர கதை, அழிவற்றது. ஆத்மா அமரர் என்ற கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஞான ரத்தினங்களால இப்ப பையன் நிரப்புகிறாருன்னு சொல்றாரு. சங்கரர் போதை ஏற்படுத்தும் பானங்கள் குடித்தார். கஞ்சா குடிச்சாரு. அவருக்கு வேற வேலை இல்லை. சங்கரர் இதெல்லாம் குடிக்கிறாரு. எங்கேயாவது சாமி போய் இதெல்லாம் குடிப்பாங்களா? இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. பிறகு அவர் முன் சென்று பையை நிறுத்தி விடுங்கள்ட்டு எமக்கு செல்வம் கொடுங்கள்ட்டு கேட்குறாங்க. பம்பம் ஜோலி பர்லேவா ஏதோ பாடுவாங்க சங்கரருக்கு முன்னாடி. போய் பையை நிரப்புங்கன்னா என்ன, பையை நிரப்பி விடுவாரு. பைய எடுத்துட்டு போய் நிரப்புனா செல்வம் வந்துருமா? அவ்வளோ செல்வம் வந்துருமா? புத்தி என்ற பையை தான் நிரப்ப சொல்றாங்க. நம்ம புத்தியில தான் அவ்வளோ செல்வத்தை நிரப்பிக்க முடியும். சாதாரண பையில கூட அவ்வளோ செல்வத்தை நிரப்ப முடியாது. இப்ப பாபா வந்து புத்தி என்ற பையை தான் நிரப்பிட்டு இருக்கிறாரு. ஆக பாருங்கள், சங்கரரையும் நிந்திச்சிட்டாங்க. அனைவரையும் விட அதிகம் என்னை தான் நிந்திக்கிறாங்கன்றாரு. சிவனை தான் திட்டுறாங்களாம். இவ்வளோ திட்டி இருக்கிறாங்க. அவரையே திட்டினா அது எவ்வளவு பெரிய பாவம், அதுதான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதுவும் ஒரு விளையாட்டாகும், இது மீண்டும் நடைபெறும். ஆனா இது எல்லாமே நடக்கும் திரும்ப. இதெல்லாம் விளையாட்டுன்றாரு. அவர்கிட்ட தான் எடுப்போம் ஆஸ்தி, ஆனா அவரே திட்டுவோம் கடைசியா. இதெல்லாம் விளையாட்டுன்றாரு. இந்த நாடகத்தை யாரும் அறியவில்லை. நான் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமான முழு ரகசியத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்றாரு. இப்ப இந்த பாபா தான் வந்து எல்லாத்தையும் நமக்கு புட்டு வைக்கிறாரு. உண்மையெல்லாம் சொல்றாரு, உண்மையை உடைக்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். விஷ்ணுவில இருந்து பிரம்மா, பிரம்மாவில இருந்து விஷ்ணுவாக எப்படி ஆகிறாங்க என்பதை யாருமே புரிஞ்சுக்க முடியாதுன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது விஷ்ணு குலத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள்ன்றாரு. விஷ்ணு குலத்துக்கு போகணும். அப்பனா எப்படி மாறணும்? அந்த மாதிரி மாறினா தானே போக முடியும். விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆவதற்காக நீங்கள் இப்ப பிகேவா ஆயிருக்கிறீங்க. பிராமணர்களாகிய நாம் நமக்காகவே ஸ்ரீமத் மூலமாக சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களது உள்ளத்தில் இப்ப இருக்கிறதுன்றாரு. இதில் யுத்தத்திற்கான விஷயம் எதுவுமே இல்லை. இதுல சண்டை போட வேண்டிய விஷயம் எல்லாம் எதுவும் இல்லை. நமக்கும் மாயாவுக்கும் போராட்டம், மனசுக்குள்ளார போராட்டம், அவ்வளவுதான். அந்த மாயாவை வென்றுட்டோம்னா நம்ம இந்த உடலை விட்டு பாபா கூட பறந்து போயிடுவோம். இது யாருக்கும் தெரியாது. நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டோம் மாயா கூட, மாயாவை ஜெயிச்சோன்றது யாருக்குமே தெரியாது. அவங்க நினைச்சுக்குவாங்க இவங்க செத்து போயிட்டாங்கன்ட்டு. ஆனா எல்லாரும் எப்படி யோகா பண்ணி எப்படி பவர்ஃபுல்லா மாயாவை வென்று போயிருக்கிறாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது. அவங்க ஏதோ வெளி உலகத்துல இருக்கிறவங்க சாதாரணமா அந்த பிகேஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. அவங்க ராஜ்யத்தையே வென்று போயிருக்கிறாங்கன்ட்டு இவங்களுக்கு தெரியாது. அடுத்த பிறவில ராஜ்யம் ஆழ்வாங்கன்றது இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும்? தேவதைகள் மற்றும் அசுரர்களுக்கும் ஒருபோதும் யுத்தம் நடைபெறவில்லைன்னு சொல்றாரு. தேவதைகள் சத்தியுகத்துல இருக்கிறாங்க, அங்க எப்படி யுத்தம் ஏற்படும்?
அசுரர்கள் இங்க இருக்கிறாங்க நரகத்துல, தேவதைகள் சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க 2 பேருக்கும் யுத்தம் ஏற்படும்ன்றாரு. இப்போது பிராமணர்களாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகிற்கே எஜமானர்களாக ஆகிறீங்கன்னு சொல்றாரு. தேக பலம் உள்ளவர்கள் விநாசத்தை பலனாக அடையிறாங்க. அதாவது நான் பாரு உங்க நாட்டையே அழிச்சிடுறேன், 2 குண்டை போட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டுலாம் பேசுறாங்கல்ல. எதனால பேசுறாங்க? தேக பலத்தினால பேசுறாங்க. அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணிடுவேன் அப்படி பயமுறுத்துறாங்க. அது மூலமா விநாசத்தையே அவங்க பலனா அடையறாங்கன்றாரு. நீங்கள் அமைதி பலத்தின், நம்ம வந்து அமைதியா இருக்கிறோம், சைலன்ஸ் பவர் மூலமா விஞ்ஞான பலத்தின் மீதே நம்ம சயின்ஸ் மேலே வெற்றி அடையறீங்கன்றாரு. இப்போது நீங்கள் ஆத்மாபிமானிகளாக ஆக வேண்டும். இப்ப நம்ம இந்த உடம்பே மறந்துடணும். இந்த உடம்புன்னு நினைச்சாதான் உடம்பு பிடிச்சி இழுக்கும். அப்புறம் உடம்பு சார்ந்த எல்லாரும் பிடிச்சி இழுப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல வச்சு நம்மள மாயா வந்து வச்சு செஞ்சிரும். அதனால இந்த வில்லன்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க வீக் பாயிண்ட்டோ அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா எங்க வீக் பாயிண்ட்டோ அங்கே வச்சு அடிப்பாங்க. அதாவது ஹீரோ இருக்காருன்னா ஹீரோயினை தாக்கினா உடனே ஹீரோ பயந்துருவாரு, ஹீரோவோட அம்மாவை தாக்குனா உடனே ஹீரோ பயந்துருவாரு அப்படின்ட்டு கடத்துவாங்க போயிட்டு. அந்த மாதிரி நம்மளை அந்த மாயா எங்க திரும்ப குறி வைக்கும், தேக அபிமானத்துல தான் குறி வைக்கும். ஒன்று நம்ம உடம்புல பிரச்சனையை கொடுக்கும், நோயாக வரும். இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துனா நம்ம ஆடிடுவோம், அசைஞ்சிருவோம் இல்லையா. அதனால மாயா எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணும், பற்றுல கை வைக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், நான்ட்டு இதுலெல்லாம் நம்ம மாட்டினுக்கிறோம், நமக்கே தெரியாது. அந்த மாதிரி மாயா வந்து நம்மளை வச்சு செய்யும். அதனாலதான் சொல்றாரு, இப்ப நீங்க ஆத்மாபிமானிகளா ஆகுங்க சொல்றாரு. நான் ஆத்மா, நான் எனது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மா மிகவும் வேகமானதுன்றாரு. ஆத்மா ரொம்ப ஃபாஸ்ட், ராக்கெட்டை விட ஃபாஸ்ட்னு ஒரு முறையில் சொல்லியிருக்காரு. இப்போது அப்படிப்பட்ட விமானம் உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்னன்னா 1 மணி நேரத்துல எங்கிருந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடுகிறதாம். அந்த மாதிரி இப்ப ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது ஆத்மா அதை விட ஃபாஸ்டானது, வேகமானது. 1 செகண்ட்ல ஆத்மா எங்க இருந்து எங்கேயோ போய் பிறப்பெடுக்குது. இங்க இறக்குறாங்கன்னா அடுத்த செகண்டே போய் அமெரிக்கால பிறப்பாங்க. ஏன்னா அங்க கர்ம கணக்கு இருக்கும், அங்க போய் முடிக்கணும், அதனால அங்க போய் பிறப்பாங்கன்றாரு. சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று பிறப்பெடுக்கிறாங்க. ஆத்மா அனைத்தையும் விட வேகமான ராக்கெட் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் மிஷனுக்கான விஷயம் எதுவும் கிடையாது. சரீரம் விட்டதும் அது ஓடி விடுகிறது. ஆத்மா ஓடிடும், எப்படா விடுவாங்கன்னு பார்க்கும். அந்த உடம்பே ஒரு பிடிக்காது, அந்த இடம் பிடிக்காது, எப்படா ஓடும்ன்ட்டு ஓடிடுவாங்க. ஆத்மா வந்து சரீரம் விட்டோடனே ஓடிடுதுன்றாரு. நாம் வீட்டிற்கு இப்ப செல்ல வேண்டும், பதித்த ஆத்மா செல்ல முடியாது என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. நமக்கு தெரியும் நம்ம தூய்மையற்றவங்களா இருக்கிறோம், நம்மளால எப்படி பாபா கிட்ட கூட நெருங்க முடியாது, வீட்டுக்கு எப்படி போக முடியும். அப்ப அவரை நினைச்சு இங்கே தூய்மையாகி அவரை மாதிரி ஆனாதான் அவர் கூடவே போக முடியும். நீங்கள் பாவனமாகி தான் செல்வீர்கள்னு சொல்றாரு. நம்ம அப்படியே பாபா நினைச்சு கடைசியா பாபா மாதிரி ஆயிடுவோம். தூய்மையாயிட்டு நம்ம போவோம். பாபா மாதிரி ஆகணும்னா யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, சுகம்தான் கொடுக்கணும். யாரையும் வந்து எண்ணத்தால கூட யாரையும் அவங்க அப்படி போட்டேன் இப்படி போட்டோன்னு கூட நினைக்க கூடாது. எல்லாருக்கும் சுப பாவனை சுபாசை தான் வைக்கணும். அப்பதான் பாபாக்கு சமானாகி போக முடியும். மற்ற அனைவரும் தண்டனை அடைந்து செல்வார்கள். மற்ற இந்த உலகத்துல இப்ப இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் எவ்வளவு அட்டுடைய அநியாயம் எல்லாம் செய்யறாங்க. இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் தண்டனை அடைஞ்சு போவாங்கன்றாரு. அதிக தண்டனைகள் அடைவாங்கன்றாரு. அங்கு கர்ப்ப மாளிகையில் மிகவும் ஓய்வாக இருப்பாங்க. சொர்க்கத்துல குழந்தைகள்லாம் கர்ப்ப மாளிகையில இருப்பாங்க, மிகவும் ஓய்வாக இருப்பாங்க. குழந்தைங்க அங்க சிரிச்சுக்கிட்டே தான் வெளில வரும். இங்க குழந்தைங்க அழுதுகிட்டே பிறக்கும், சொர்க்கத்துல குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே பிறக்கும். குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல பிரம்மா பாபா பார்க்கும்போது எல்லாருக்கும் காட்சி கிடைச்சிருக்குது. கிருஷ்ணரின் பிறப்பு எப்படி ஏற்படும் கூட காட்சி கிடைச்சிது. அங்க அசுத்தத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. கிருஷ்ணர் வந்து கர்ப்ப மாளிகையிலிருந்து பிறந்து வருவாரு. முற்றிலும் ஒளி நிறைந்ததாக ஆகிறோம். உலகமே உலகத்திலே ஒரு ஒளி கிடைக்கும். சுற்றிலும் ஒரு ஒளி வரும், அப்ப தெரியும் கிருஷ்ணர் பிறந்துட்டாருன்ட்டு. இப்போது நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள் எனில் எவ்வளவு முயற்சி செய்யணும். இப்ப நம்ம அந்த மாதிரி போக போறோம் ஒரு இடத்துக்கு, அது பேர் வைகுண்டம். அதுக்கு எஜமானரா நம்ம ஆகணும்னா எவ்வளோ மண்டையை உடச்சிக்கணும், எவ்வளோ முயற்சி செய்யணும், பாபா எவ்வளோ நினைக்கணும், எவ்வளோ அமிர்த வேலை பண்ணணும், எவ்வளோ முரளி படிக்கணும், எவ்வளோ நிச்சய புத்தியோட முரளியை படிக்கணும், நம்ம சார்ட் வைக்கணும், லெட்டர் எழுதணும்,
எதையும் செய்யாம எப்படி வைகுண்டத்துக்கு எஜமானராக ஆக முடியும்? சுத்தமான தூய்மையான உணவு முறைகள் வேண்டுன்றாரு. நம்ம சாப்பாடு கூட அப்படி இருக்கணும். ஏன்னா லட்சுமி நாராயணன் கோயில்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெங்காயம் பூண்டு போடாம தான் சமைப்பாங்க. நான்வெஜ்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தூய்மையான உணவு தான் அங்க அந்த சிலைக்கே கொடுக்குறாங்க. அப்போ உயிரோட்டமா அவங்க வாழும்போது அந்த உணவு எப்படி இருந்திருக்கும்? அப்ப அது மாதிரி நம்ம இங்கேயே மாறி போனாதான் அந்த மாதிரி ஆக முடியும், தேவதையா ஆக முடியும். அதனால இங்கேயே சுத்தமான தூய்மையான உணவு முறைகள் வேண்டுன்றாரு. நம்ம கையால சமைச்சு நம்ம கையால பாபா நினைவுல சமைச்சு போக் வச்சு அந்த சாப்பாட்டுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு அப்புறம் தான் உணவு உண்ணணுன்றது ஸ்ரீமத்து. நம்ம ஸ்ரீமத்திலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிடணும். வெளியில வாங்கி சாப்பிட்றது, வெளியில யாரோ ஏதோ ஒரு நினைவுல ஏதோ காம உணர்வு கோப உணர்வோட சமைச்சு கொடுக்குற சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கும் அந்த உணர்வுகள் தான் வரும். நம்ம உடம்பு கெட்டு போயிடும். நம்மளோட ஆத்மாவோட எவ்வளோதான் நம்ம புருஷார்த்தம் பண்ணாலும் பாபா நினைவே போயிடும். ஏன்னா வெளியில சாப்பிட்ற சாப்பாடுனால பாபா நினைவு வராது. அதனாலதான் அதெல்லாம் பாபா விட சொல்றாரு. பருப்பு உணவு அனைத்தையும் விட மிகவும் நல்லதுன்றாரு. பருப்பு உணவு சாப்பிட்றது எல்லாத்த விட மிகவும் நல்லதுன்றாரு. ரிஷிகேஷில் சன்னியாசிகள் ஒரு ஜன்னல் வழியாக எடுத்துக்கொண்டு சென்றுடுவாங்க. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்களாம் ரிஷிகேஷ்ல சன்னியாசிகள். அவங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜன்னல் வழியாக எடுத்துட்டு போவாங்களாம் சாப்பாடை. டைரக்டா கையில கூட வாங்க மாட்டாங்க போல இருக்குது. அவங்களே அந்த மாதிரிலாம் ஒரு சில தூய்மையெல்லாம் கடைபிடிப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விதமா சன்னியாசிகள் இருப்பாங்களாம். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன் மீது கவனம் என்ற காவல் முழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மாயிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், சார்ட் வைக்க சொல்லினே இருக்கிறாரு. இது ஸ்ரீமத், புரியுதா? தாரணையும் பண்ணணும், டெய்லி லெட்டர் எதுனா சார்ட்டும் வைக்கணும். எவ்வளவு நேரம் பாபா நினைச்சேன் அப்படின்றத நீங்க செக் பண்ணாதான் உங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க செக் பண்ணாதான். ஏன்னா இதுலதான் வருமானமே. நம்ம இழக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பாபா நினைக்காம மாயா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா நம்ம நிறைய இழக்கிறோம்னு அர்த்தம். இழப்பு நமக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது, சொல்றவங்களுக்கு கிடையாது, பாபாவுக்கும் கிடையாது, நமக்கு தான் இழப்பு. அதனால உண்மையில உண்மையான சார்ட் வைக்கணும். நீங்க நல்லா முன்னேறணும், நீங்க நிறைய நல்ல பதவி அடையணும், சொர்க்கத்துல இருந்து கடைசி கலியுகம் வரைக்கும் நல்ல பணக்காரரா வாழணும்னா இப்பயே ஒழுங்கா சார்ட் வச்சிருங்கன்றாரு பாபா. 2வது பாயிண்ட், தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனதாரிகளாக ஆக வேண்டும். இப்ப பாபாவை மம்மாவையும் பிரம்மா பாபாவையும் ஃபாலோ பண்ணணும். பிரம்மா பாபாலாம் நைட்டு தர்பார் பண்ணாம படுக்கவே மாட்டார். அவர் என்ன தப்பு பண்ணாரு அந்த எல்லா கர்மேந்திரியங்களையும் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு தான் படுப்பாராம். அந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். அவருக்கு சார்ட் வச்சுட்டு தான் படுப்பாரு. அதனாலதான் அவர் ஃபர்ஸ்ட் போனாரு. மம்மாவும் அதே மாதிரிதான் தாய் தந்தையை பின்பற்றி இப்ப இதே சிம்மாசனதாரிகளாக ஆக வேண்டும்ன்றாரு. இரவு பகல் சேவை செய்வதற்கு இப்ப தயாராக இருக்க வேண்டும். எல்லாரும் ரெடி ஆகணும். ஒருத்தவங்களே சேவை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களே. வெறும் தாதி தான் சேவை பண்ணுவாங்க, தீதி தான் சேவை பண்ணுவாங்கன்னா கிடையாது. நம்மளையும் பாபா எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? நமக்கும் எதுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு? நம்மளும் ஒரு காலத்துல திடீர்னு ஞானம் சொல்றவங்களா ஆகணும். திடீர்னு கூப்பிட்டு பாபா சொல்லிடுவாரு. அதுக்குதான் எவர் ரெடியா தயாராகும் சக்தின்னே ஒண்ணு இருக்குது. யாரும் இல்லைன்னா நம்ம தான் சென்டர்ல உட்காந்து ஞானத்தை சொல்ல வேண்டியது வரும். அதனால சேவைக்கு தயாரா இருங்கன்றாரு. இரவு பகல் சேவை செய்யுங்கன்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 விகாரங்களை தானம் செய்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் இப்ப கொடுக்க வேண்டும்ன்றாரு. வரதானம். சென்ஸ் மற்றும் எசன்ஸ் என்பதன் சமநிலை மூலமாக தனது என்ற தன்மையை சுவாகா செய்யக்கூடிய, அக்னிக்கு இரையாக்கக்கூடிய, உலகை மாற்றுபவர் ஆகுக. உலகைய மாற்றக்கூடியவங்க நம்ம தான்றாரு. சென்ஸ் மற்றும் எசன்ஸ்ன்னு 2 விஷயம் சொல்றாரு. இதோடைய சமநிலை இருக்கணுமா, அப்பதான் தனது என்ற தன்மையை சுவாகா எரிச்சிடணுன்றாரு. அக்னிக்கு எரிச்சிடணும். நான்ட்டு வருது, எண்ணிதுன்னு வருதுல்ல, அதை அக்னிக்கு இரையாக்கணும்னா 2 விஷயம் சமநிலையில இருக்கணும். அது என்னன்னா சென்ஸ், எசன்ஸ். சென்ஸ்னா என்னன்னு சொல்றாருன்னா ஞானத்தின் விஷயங்கள் தான் சென்ஸ்ன்றாரு. புரிஞ்சுக்கிறது. இப்ப ஞானத்தை கேக்குறீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது பாபா ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு நான் என்ன செய்யறேனோ அதான் செய்வேன், அதுக்கு பேர் தான் புரிதலா? அது புரிதலே கிடையாது. அப்ப நீங்க ஞானத்தை கேட்டு இந்த காதுல விட்டுறீங்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் சென்ஸே கிடையாது.
என்ன சென்ஸ் இல்லாம பிஹேவ் பண்றோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஞானத்தின் விஷயங்கள் தான் சென்ஸ், புரிஞ்சுக்கிறது என்பதாகுன்றாரு. புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஞானம் கேட்கறேன்னா அதை ஒழுங்கா கேட்கணும். பாபா சொல்றாரு, கடவுளே பேசிட்டு இருக்கிறாருன்னு ஒழுங்கா கேட்டு அதை புத்தியில ஏத்திக்கிட்டு அதை தாரணையும் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஞானத்தின் விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்றாரு. அதுதான் சென்ஸு. மேலும் எசன்ஸ்னா என்னதுன்னா, சர்வ சக்திகள் நிறைந்த நினைவு தான் எசன்ஸ்ன்றாரு. இந்த சென்ஸும் எசன்ஸும் ரெண்டும் இருக்கணுன்றாரு. சர்வ சக்திகள் நிறைந்த நினைவு மற்றும் சக்திசாலியான நிலையாகும். இந்த ரெண்டும் தான் எசன்ஸ்ன்றாரு. பாபாவுடைய நினைவு, அப்புறம் சர்வ சக்திகள் நிறைந்த நினைவு. பாபாவை நினைக்கணும், ஆனா சர்வ சக்தியோட நிறைந்த நினைவா இருக்கணும். ஞானத்தின் விஷயங்களை புரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் சமநிலையில இருந்தால் தனது என்ற தன்மையானது. அப்ப அது எண்ணிதுன்றதே அங்க போயிடும். அங்க பாபா மற்றும் ஞானம் இது ரெண்டு தான் இருக்கும். இதுல அதாவது நம்மளுடைய மன வழி, பிற வழி இது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அது எல்லாமே அக்னிக்கு இரையாயிடும். அப்ப தனது என்ற தன்மையானது அல்லது பழமையானது, இந்த பழசுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இந்த பக்தி விஷயங்கள்லாம் இன்னும் விடாம வச்சிட்டு இருக்கிறோம்ல, அதை செய்யணும் இதை செய்யணும் இதெல்லாம் விட்டுறணும். ஞானத்துக்கு வந்துட்டா பக்தியை விட்டுறணும். பக்தியில இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், பக்தியில இருந்தா நமக்கு ஒண்ணுமே வராது, அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றாரு, பக்தியை விட்டுடுங்க. இப்ப ஞானம் வந்துட்டீங்க இல்லையா, இப்ப பாபா குழந்தை ஆயிட்டோம், பிகே ஆயிட்டோம்னா அவ்வளவுதான். பழசெல்லாம் விட்டுறணும். பழமையானது என்பது சுவாக ஆகிடுன்றாரு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் என்னவாயிரணும், ஒவ்வொரு செயலும், மேலும் ஒவ்வொரு செயலும் உலக மாற்ற சேவைக்காக சுவாகா செய்யப்படும் போதுதான் உலக மாற்றம் தானாகவே நடந்து விடுன்றாரு. அப்பதான் உலக மாற்றம் தானா நடக்கும். இல்லைன்னா சொர்க்கமும் வராது, ஒன்றும் வராது. நீங்களும் இங்க கலியுகத்துல கடந்து கஷ்டப்பட வேண்டியதுதான் எப்பயும் போல. நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா பாபா சொல்ற மாதிரி எல்லாமே சுவாகா ஆகணும். பழசெல்லாம் அழியணும், புதுசு வரணும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சொல்லுமே, மேலும் ஒவ்வொரு செயலுமே மாறணும். ஒவ்வொரு பிகேஸ்க்கும் மாறணும். மாறினாதான் உலக மாற்றம் வரும். பிகேஸே இங்க மாறலன்னா எங்க இருந்து உலக மாற்றம் வரும்? உலக மாற்ற சேவைக்காக சுவாகா செய்யப்படும் போதுதான் உலக மாற்றம் தானாகவே நடந்துவிடும். யார் தனது தேகம் என்ற நினைவு முதற்கொண்டு அனைத்தையும் சுவாகா செய்யறாங்களோ, அது சிலர் மட்டும்தான் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. சிலர் பண்ணாலே போதும் உலக மாற்றம் வந்துடும். யார் தனது தேகம் என்ற நினைவையும் மறந்துடுறாங்க. அதாவது என் உடம்புன்றத கூட, உடம்பையே தியாகம் பண்ண கூட ரெடியா இருப்பாங்க. அந்த ஒருத்தர் பேர் மறந்துச்சு, காயத்ரி மந்திரம் சொல்வாரு, அதாவது விஸ்வாமித்திரரா, அவர் தன்னுடைய காயத்தையே திரியா எரிச்சு சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவார். அதை உடம்பையே திரியாக்கியே உடல்லையே அர்ப்பணிச்சிருவாரு. அந்த மாதிரி யார் கடைசியில பிகே உடம்ப கூட மறந்துட்டு எல்லாத்தையும் சுவாகா செய்யறாங்களோ, அவர்களுடைய உயர்ந்த அதிர்வலைகள், அவங்களுடைய வைப்ரேஷன், அதாவது உடம்ப எரிக்கிறதுன்னு கிடையாது, உடம்ப மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். உடம்ப மறந்துட்டு ஆத்ம உணர்வுல கடைசியா யார் இருப்பாங்களோ அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் தான் மூலமாக தான் சூழ்நிலையின் மாற்றமே சகஜமாக நடந்தேறும். அவங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலையே மாறிடும்ன்றாரு. சகஜமாக நடந்தேறும் சொல்றாரு. அப்பதான் உலக மாற்ற காரியமே நடக்கும். இது 108 பேர் ரெடி ஆனாலே போதும், உலகம் மாறிடும்ன்றாரு. ஸ்லோகன்: பிராப்திகளை, பலன்களை நினைவு செய்யுங்கள், அப்போது துக்கம் மற்றும் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள் மறந்து போயிடும். இப்ப பாபா குழந்தையாயி எனக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப எப்படி ஆயிருக்கிறேன், எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். அதோட எதிர்கால பிராப்தியும் நினைவு பண்ணி பாருங்க. நான் சொர்க்கத்துல போய் என்னவா ஆக போறேன், எப்படி இருக்க போறேன், இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு யார் கிடைச்சிருக்கிறாங்க, எனக்கு கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. ஆசிரியரா எனக்கு பாடம் எடுக்கிறாரு, என்னை எப்படி தாங்குன்னு தாங்குறாரு. இந்த பலனெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்போது இங்க இருக்கிற விஷயம் இருக்குல்ல, ஏதோ இந்த இப்ப நடக்குதே, அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வராது. துக்கம் மற்றும் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள் மாயா கொடுக்குது இல்லையா, அது எல்லாமே மறந்து போயிடும் சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். உயர்ந்த செயலுக்கான அஸ்திவாரமே தூய்மைதான், பவித்திரதா தான். ஆனால் பவித்திரதா என்பது வெறும் பிரம்மச்சரியம் அல்ல. எல்லாரும் சிலர் நினைச்சுக்கிறாங்க தூய்மைனா வெறும் பிரம்மச்சரியம்ட்டு. தூய்மைன்றது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, உடல் அளவுல தூய்மை மட்டும் கிடையாது. பிரம்மச்சரியம் என்பது உயர்ந்தது தான். ஆனால் மனதில் எண்ணத்தின் அளவில் கூட எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் தனிப்பட்ட பற்று வைப்பது அல்லது ஒருதலை பட்சமாக நடப்பது என்பது, எந்த ஒரு ஆத்மாவின் சிறப்பையும் பார்த்து அதற்கு வசப்படுவது அல்லது அவர்களுக்காக எதிர்மறையான எண்ணங்களை படைப்பது அல்லது மரியாதையற்ற வார்த்தைகளை, சொற்களை சொல்வது என்பது கூட அப்பவித்திரம் என்பதாகும், தூய்மையற்றது என்பதாகும் சொல்லிட்டாரு பாருங்களேன். தூய்மையா இருக்கணும் தான், பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும் தான், அதுவும் நல்லதுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத்து.
பிரம்மச்சரியம் என்பது உயர்ந்ததுதான். ஆனாலும் மனசளவுல கூட, எண்ணத்தளவுல கூட யார் மேலேயும் பற்று வைக்கிறது, அந்த ஒருத்தவங்க தான் எனக்கு பிடிக்கும், அந்த ஆத்மா மேல பற்று வச்சுக்கிறது, ஒரு தலைபட்சமா நடக்கிறது, அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது, இன்னொரு ஆத்மாவுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. ஒரு சிலருக்கு ஸ்ரீமத் இது, இன்னொரு சிலருக்கு வேற ஸ்ரீமத்து, இப்படி இப்படி மாத்திக்கிறது, மன வழியில பிற வழியில நடக்கிறது. எந்த ஒரு ஆத்மாவின் சிறப்பையும் பார்த்து அதற்கு வசப்படுவது. இப்ப யாராவது ரொம்ப விசேஷத்தன்மை அவங்கள்ட்ட இருக்குது, அழகா பாடுறாங்க, அழகா அழகா முரளி எடுக்கிறாங்க, சில சிஸ்டர்லாம் நல்லா முரளி சொல்றாங்க, அவங்கள பார்த்தா ஆசையா இருக்குது, அந்த மாதிரிலாம் வசப்படுவது அது கூட தூய்மையற்ற தன்மைன்றாரு. அல்லது அவர்களுக்காக எதிர்மறையான எண்ணங்களை படைப்பது. சிலரை கண்டாலே பிடிக்காது, அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அனுப்புறது. அவங்க அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க நல்லா இருப்பாங்களா இப்படிலாம் நினைக்கிறது, அதுவும் தூய்மையற்ற தன்மை. அல்லது மரியாதையற்ற வார்த்தைகளை சொற்களை சொல்வது. சிலரை பிடிக்கலன்னா அவங்கள இஷ்டத்துக்கு திட்டுறது, கண்டமேனிக்கு அவங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது, இது எல்லாமே தூய்மையற்றது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்னா நம்ம தூய்மையற்ற ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே அப்பவித்திரம்ட்டு சொல்லி பாபாவே புரிய வச்சிட்டாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரம்மா, நன்றி பரிவாரம்.